பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நினைவு கூறும்படியாய் நாம் இப்பொழுது வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பாப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவன் இடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகி பூர்வத்தினுடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. சரியான நேரத்திலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. என்ன இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா, கவனிங்க, இயேசு பெத்லெகேமிலே பிறப்பார். அவர் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார் என்கிற நல்ல ஒரு செய்தியை இந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். கவனிங்க, இயேசு பிறப்பதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினதற்கு காரணம், இயேசு இந்த பூமிக்கு வந்ததினால்தான் இந்த பூமியிலே ஒரு பெரிய மனிதனுக்கு ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு விடுதலை வந்தது. அதுதான் எப்பாப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறிது. பெத்லெகேம் ரொம்ப பெரிய நாடு கிடையாது, நகரம் கிடையாது, சின்ன நாடு. அதில் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த முழு உலகத்தையும் ஆளப்போகிறவர், இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர் பெத்லெகேமிலே, யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே அவர் பிறப்பார் என்கிற செய்தி தான். அருமை தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி இன்றைக்கு கிபி 2024ஆம் ஆண்டு முடிய போகிறது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவே உங்கள் உள்ளத்தில் அவர் பிறப்பாரானால் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள், பாதுகாப்பாயிருப்பீர்கள். அதை காட்டிலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, உங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு, ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள்ளே வாழும் பொழுது இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெற்று நித்திய ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிற வல்லமை உள்ளவர் தான் பெத்லெகேமிலே பிறந்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே பிறந்தால் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.